ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க சித்திக்காரி கூட பஸ்ஸில் தான் ஏறிட்டு இருப்பா. அப்போ வந்து சித்தியுமே அவளை சண்டிகார் கூட்டு போகிறதுக்காக வேண்டி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வழியாக சண்டிகாருமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் இறக்கி கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பஸ்ஸாட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பரி கேட்குறான், ஏன் சாச்சி நீங்கள் இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாருமா உன்ட்ட அட்ரஸ் இருக்குல்ல, நீ போயிடு, இதுதான் வந்து எனக்கு லாஸ்ட் பஸ், நம்ம ஊருக்கு போற பஸ். ஸோ அதனால என்ன செய்ய அப்படின்னா, நீ இந்த அட்ரஸ்ல வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிக்கோ, டாக்ஸிக்காரர்கிட்ட சொல்ல அட்ரஸ்ல கொண்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெசாட்டு பஸ்ல கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பரியுமே வந்து ஒரு டாக்ஸி கிட்ட போய் ரொம்ப தயங்கி தயங்கி இந்த அட்ரஸை காமிச்சு என்னை கொண்டு விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாங்க மேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டாக்ஸியை வந்து எடுக்கிறாரு. அப்போ பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் யோசிக்கிறாரு, இவங்க இந்த ஊருக்கு புதுசு, அப்போ நம்ம இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வண்டியை விட்டுடுறாரு. உடனே அவளுமே இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயினை வந்து ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த பக்கம் லக்கேஜை வச்சிருக்காரா. ஸோ இவளுமே உள்ளே வந்துட்டு இந்த அட்ரஸ் இல்லை போலுக்கு அப்படின்னு வெளில போகலான்னு பார்த்தா அவருமே வந்து கதவை பூட்டிட்டு இருக்காரு. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா நம்ம ஹீரோயின் கடந்துட்டு. அப்போ பார்த்தா போலீஸ்காரவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க சார், இவங்க வந்து இப்படி வந்து இந்த டாக்ஸி டிரைவர் வந்து என்ன தப்பாக நடக்க பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா, என்னது நீயும் தான் இந்த ஹோட்டலில் இருக்க, இந்த ரூமில் இருக்க, நீ என்ன எஸ்கேப் ஆக பார்க்குறியா, ஒன்னையும் சேர்த்து தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுறா, இங்கே பாருங்க சார், நான் என் ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துடுறேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை சார்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணுமே வந்து, ஆமாம் சார் நாங்களாம் தப்பு பண்ணல சார் அப்படின்னு சொன்னா, போய் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார ஒரு கத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே வந்து, இங்கே பாருங்க சார் ப்ளீஸ் சார், நான்லாம் பண்ணல, அந்த டாக்ஸி டிரைவர் கிட்டலாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வேனுக்குனே இல்லை, இந்த பொண்ணும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது, ஹீரோயினை யாரு காப்பாற்றுவா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட் அங்கே தான் ஏர் ஹோஸ்டர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கா போல. டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓடி வந்துட்டு என்னாச்சு பரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் ஊர் சண்டிகார் இங்கே வந்துட்டு அட்ரஸ் கேட்க தான் வந்தானா, இந்த டாக்ஸி டிரைவர் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி இந்த ரூம்ல இருந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நிச்சயமா நானும் இப்படி பண்ணல நீதி, ப்ளீஸ் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து நீதி உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்ல. டக்குன்னு ஒரு பாட்டில உடச்சி அவன் கழுத்துக்கிட்ட வச்சு உண்மையை சொல்லிடுறியா இல்லை சொருகிறவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையை ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் அந்த டாக்ஸி டிரைவரை போட்டு போலீஸ்காரவர் அடிக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பரி இருக்கால, அவன் வந்து சொல்றா, உண்மை எல்லாத்தையும் சொல்றான். எனக்கு இப்படி மேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் ராஜு வந்து சண்டிகர் வந்தாரு, என்னை கூட்டிட்டு வரல, அவர் ஒர்க் பிஸியில் இருக்கிறாரு, ஆனால் நேற்று ஃபோன் பண்ணி உன்னை என்னால் கூட்டிகிட்டு வர முடியலன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் இந்த அட்ரஸை கொடுத்தாரு, அந்த அட்ரஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி வா நீ ரூமுக்கு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போகிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வந்து கிளம்பி போகிறா. இங்கே பாரு நீ வீட்டில் சேஃபாகவே இருந்துக்கோ, நான் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். அங்கே பார்த்தா புதுசாக ஒரு முகம் இருக்குது. அவரும் வந்துட்டு இவளும் அவனும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தா அந்த பையன் வந்து ரிங்கை கொடுத்து நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி மாஸ்கை கழட்டிட்டு பார்த்தா நம்ம ராஜுவு, ஆனா என்ன நீதிவனா சஞ்சுவனு சொல்லிட்டு இருக்கா, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா இந்த பையன் வந்து உன்னை ஃபர்ஸ்டே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் இவன் ஆல்ரெடி வந்து இவனை தான் பேசி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அப்பவுமே வந்து என்ன ராஜுவனும் தெரியாம இருந்திருக்குன்றது தான் எனக்கும் புரியல. சஞ்சுன்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இவளும் அவனும் வந்து நேராக நம்ம நீதியோடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. எப்படியாச்சும் ஹீரோயினை இவன் பார்த்துருவானா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு நானும் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஜன்னல் வழியாக கீழே எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நீதி நிற்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் நீதியுமே ஹீரோயின்கிட்ட வந்து, இங்கே பாரு நான் வந்து பார்ட்டிக்கு போயிருந்தேன், என்னோட ஃபியான்சி வந்தான் பாரு, அவன் தான் கீழே நிற்கிறான் பாரு அந்த பிளாக் கலர் சட்டை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்க்குறான். ஆனால் அவன் பின்னாடி திரும்பி நிற்கிறனால தெரியலை ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் வந்து சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிச்சன்வா பார்க்க போய்கிட்டு இருக்கா. இந்த ஹீரோ பையன் இருக்கான்ல, ஸோ அவனுமே மேலே வந்துட்டு நம்ம நீதி கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பரியுடைய ஷால் எங்கே இருக்குது அதையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் நீதி சொல்கிறான், இங்கே பாடுறா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இருக்கா. அப்படி நேராக ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே கீழே வந்து ஒரு ஃபோன் காலு. அவனுடைய தம்பி வந்து ஏதோ சண்டை போட்டான் போல். நேராக இந்த பையன் வந்து கீழே போயிட்டான். கீழே போய் இந்த சண்டையை
தீர்த்து வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீத்திட்டு சொல்லிட்டு அவனுமே வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஸோ நம்ம பரி வந்து அவளுடைய ஹஸ்பண்டான ராஜுவை இந்த இடத்துல பார்க்கல. அப்படி மறுநாள் நீதி வந்து நம்ம பரியை வந்து மார்க்கெட் கிட்ட விட்டுட்டு போறாங்க. அப்போ பரி வந்து அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பா. நம்ம ராஜுவை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சின்ன குழந்தைங்கலாம் பலூன் வாங்கி கேட்கும். ஸோ அப்போ அங்கே உள்ளவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த நம்ம பரி இருக்கால அவன் வந்து பலூன் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1000 ரூபா 5 பலூன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனேட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் டாக்ஸிக்கு வச்சிருந்த காசை வந்து அந்த பலூன் கொடுத்து வாங்கிடுறான். அதில் ஒரு பலூன் வந்து நம்ம ராஜு அங்கே தான் வந்திருப்பான். அவனுடைய காருக்குள்ளே போயிருச்சு. அப்போ வந்து இவன் எக்ஸ்கியூஸ் மீ அந்த பலூனை மட்டும் கொஞ்சம் தாங்கலை அப்படின்னு சொன்னால் பலூன் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவ கரெக்டாக அவனுடைய ஃபேஸை பார்க்க போகிற நேரத்தில் நம்ம ஹீரோயினை அந்த பசங்க எல்லாரும் கூப்பிட்டுட்டாங்க. அதனால நம்ம ஹீரோயின் நேராக போய் அந்த பசங்கள்கிட்ட பலூன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ராஜு இருக்கான்ல, ஸோ அவன் வந்து இந்த பொண்ணுடைய பலூனை உடச்சிட்டோம், அதனால ஏதாச்சும் ஃப்ளாஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வருவான். அதுக்குள்ளேயுமே ஹீரோயின் விழுந்திருப்பாங்க. டக்குன்னு தூக்கி விடலான்னு வரும்போது இவனுடைய காரை நட்ட நடுவில் பார்க் பண்ணி வச்சிருக்கனால அங்கே சத்தம் கேட்டுட்டு இருக்கும். உடனே இவன் போயிட்டு கார் எடுத்துட்டு அப்படியே போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம நீதி ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் பரி சொல்கிறான் உன்னுடைய ஃபியான்சியோடைய ஃபோட்டோ நீ காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அட என்கிட்ட வந்து நீட்டான ஒரு ஃபோட்டோவும் இல்லைம்மா, அதனால நீ என்ன செய்ய நான் உனக்கு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், அந்த லொக்கேஷனுக்கு நீ போ, நானும் வரேன், என்னுடைய ஃபியான்சியும் வருவாங்க, நம்ம நேராக சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்க போகிறா. போயிட்டு சீட் நம்பர் 5ன்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ராஜு, அதாவது நம்ம நீதி நினைக்கிற சஞ்சு வந்து அந்த இடத்துல தான் இருக்காப்ல. ஆனால் அந்த சஞ்சுவுக்கு வந்து தெரியாது நீத்தியோடைய ஃப்ரெண்டு வந்து தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ போல் நம்ம ஹீரோயின் வந்து லைட்டாக இப்படி எட்டி பார்க்கும்போது ராஜு தெரிகிற மாதிரி இருக்குது. இவளுக்கு நிறைய இல்யூஷன் வரும். ஸோ அதை மாதிரி வந்து இவன் நினச்சிக்கிட்டா ஒரு வேளை வந்து இந்த ராஜு வந்து நமக்கு இல்யூஷன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்து அங்கே நிற்கிற அந்த ரெட் ஷர்ட் போட்டு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் தெரியுது, ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் இவன் டக்குன்னு போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு என்னடா நடக்குது, இவங்க எப்பண்டா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்படி பார்த்தா அந்த காரை இடிச்சவனுங்க வந்து நேரா நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ராஜு கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவனுமே வந்து காரை ஓட்டிட்டு இருக்கான். பின்னாடி ஒரு நிமிஷம் கான்ஷியஸ் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இது ராஜு தான் தெரியும்ல, ஸோ அவள் வந்து கையை லைட்டாக கொண்டு போகிறா. அதுக்குள்ளேயுமே மயக்கம் ஆயிட்டா. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்கே உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த பொண்ணை தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் கொண்டு அந்த பொண்ணை வச்சுட்டு அவன் நேராக வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே உள்ளவன் வந்து இந்த மாதிரி அந்த ஹேண்ட்பேக்கை வந்து எடுத்துகிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயுமே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு சைன் பண்ணாதான் நாங்கள் ப்ரொசீஜர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னனால நம்ம ஹீரோ வந்து சைன் பண்ணிட்டான், ஹஸ்பண்ட் அப்படின்ற இடத்துல சைன் பண்ணிட்டான். அதுக்கப்புறமுமேட்டு அந்த பசங்க எல்லாருமே நம்ம நீதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டாக அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறானுங்க. நம்ம நீதி பாதறி ஓடி வரா. பரிக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.